செய்வாங்க, குழந்தை இல்லாத காரணத்தை பலதையும் வைத்து இவளை சாகக்கூடிய அளவுக்கு இவளை என்ன செய்வாங்க, உலகம் பேசிக்கொண்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த ராகேலை தேவன் என்ன செய்தார்? ராகேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த ராகேலுக்கு முன்னாடி வேற ஒரு தந்திரம் இருந்தது. லேயாளு கடவுளையும் கும்பிடுவா, அதே நேரத்தில் என்ன செய்தா, அவள் தூதாயும் பழம்னு சொல்லிட்டு ஒரு பழத்தையும் என்ன செய்வான், நேசிப்பாள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற கனிகள் வேறு அந்நிய ஆலோசனைகள், அதன் மூலமாக சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வா, இது என் பையன் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு தடவை அந்த பழத்தை யாருக்கு கொடுப்பார்? தன்னுடைய கணவருக்கும் தானுமா சாப்பிடுவோம். ஆனால் அது நிமித்தமாக தேவன் குழந்தைய கொடுத்தாரா? இல்லை. தேவன் எது நிமித்தமாக குழந்தைய கொடுத்த? நீ தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுனா தேவன் உனக்கு குழந்தைய கொடுப்பார். நீ தேவனிடத்தில் ஐக்கியமாக இருந்தால் தேவன் உனக்கு குழந்தைய கொடுப்பார். குழந்தையை கொடுப்பது என்பது என்ன? உனக்கு ஒரு புது ஜீவன் உனக்கு உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில புது வாழ்வு உனக்கு கிடைக்கும். தேவன் என்ன செய்தார்? இந்த ராகேலுக்கு ஒரு நிந்தியை நீக்கினார். எப்படி நீக்கினார்? வேதவசனத்தை வசித்து பாருங்க. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. அவன் ஜெபம் பண்ண இந்த யாரு? ராகேலு, ஆண்டவரே, நான் தூதாயும் பழத்தை கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டேன், என் புருஷனை ஏமாற்ற மாட்டேன். ஏங்க, இடையில எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் சில நேரங்கள் ஒரு நைட்டு அல்லது ஒரு இரவு தான் புருஷன் யார் லேயாளுங்கிற மனைவியோட தங்குவான். மற்ற எல்லா நாட்களும் யாரோட தங்குறான்? ராகேலோட தான் தங்குவான். ஏன்னா ராகேலுக்கு என்ன இருந்தது? ஷோ பியூட்டி இருந்தது, ரொம்ப அழகு இருந்தது, ரொம்ப 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 சௌந்தரியம் உள்ள பிள்ளை, ரொம்ப சௌந்தரியமாக இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப ரூபவதியாக இருப்பா. அதுதான் அவளுக்கு கெடுத்துக்கிட்டே இருந்தது. தேவனிடத்தில் என்ன செய்தா? ஆண்டவரே, என் அழகு ரொம்ப வேஸ்ட்டுப்பா, என் ரூபம் ரொம்ப வேஸ்ட்டு. நான் தேவனே, என் பலத்தால் நான் என்ன செய்ய முடியாது, என் உடம்பே வெக்கக்கேடாக இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை, இப்போ என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணினா தேவன் என்ன செய்தார்? அந்த ராகேலுடைய ரூபத்தினால உனக்கு குழந்தை கிடைக்காது, அழகுனால உனக்கு குழந்தை கிடைக்காது, எல்லாம் வீணானது. அதை வச்சுக்கிட்டு நீ மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தா, பெருமாடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, உன் பலத்தை பெருமை பாட்டிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு குழந்தை கிடைக்காது. நீ என்ன செய்யணும்? உன் பலத்தை விட்டு தெய்வ பலத்தை உன்னிடத்துல கேட்கணும். தேவனே, என் சரீரத்தில் எனக்கு ஒரு குழந்தைய தாருன்னு சொல்லி கேட்டா தேவன் உன் நிந்தையை மாற்றுவார் என்று வேதவசனம் சொல்லு. அல்லேலூயா. என்ன செய்தா? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுனா தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார். தேவன் என்ன செய்தாரா? அவளுடைய சத்தத்தை கேட்டாராம். அப்படி கேட்டு என்ன நடந்தது? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். என்ன செய்து? தேவன் என்ன செய்வார்? என்னை பெருக பண்ணுவார், என்ன செய்வார்? என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். என்ன பேரு? என்ன செய்வார்? தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இனி தேவன் என்ன செய்வார்? யோசேப்புங்கிற பெயருக்கு என்னது? அளவோட வழங்குதல் இல்லை, அளவில்லாமல் வழங்குதல். பரலோகம் உனக்கு என்ன செய்யும்? நீ ஜெபம் பண்ணுனா பரலோகம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இயேசு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். தேவன் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். உன்னை உருவாக்கினவர் உனக்கு என்னது வேணுமோ அதை உன்னை தாழ்த்தி உன்னை பண்ணி தேவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டு, உன் பெருமையினால் அல்ல, உன் அகந்தையினால் அல்ல, உனக்கு நடுகிற லட்சியம் நீ என்ன செய்யணும்? தேவனிடத்துல போய் சொல்லணும். என்னது லட்சியம்? அழகு இருந்தது, ரூபம் இருந்தது, நல்ல ஒரு சௌந்தரியம் இருந்தது. ஆனால் என்ன இல்லை? ஊரெல்லாம் உனக்கு பேசுகிறாங்க, மினிக்கு போறான்னு பேசுவாங்க. என்னது? மினிக்கு போறான்னு பேசுவாங்க. பாரு, என்னது? உலகத்துல ஒரு நடிகை மாதிரி தன்னை அலங்கரிச்சுட்டு என்ன செய்யறா? போகிறான்னு சொல்லுவாங்க. எப்படி எல்லாம் உலகம் பேசிச்சு அவளை. ஆனா அவள் தேவனிடத்துல போய் முழங்கால் படிக்கிட்டான். தேவன் அவளுடைய நிந்தையை என்ன செய்தாரு? நீக்கினார். அந்த நிந்தையை நீக்கும் போது